கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கடினமாய் உழைத்து கோடிகளை சேர்த்தாலும், நாளுக்கு நாள் நம்மை அழகுபடுத்திக் கொள்ள அநேக காரியங்களை செய்தாலும், நல்ல காரியங்களை செய்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை நமக்காக சம்பாதித்தாலும் அதனால் பிரயோஜனம் என்ன என்பதை என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் நாம் மரித்து போனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நடப்பது 2 காரியம்தான். ஒன்று, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவோம், அதாவது நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். 2வது, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தால் நரகத்துக்கு போய்விடுவோம், அதாவது நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. ஆம் தேவ ஜனமே, நாம் இவ்வளவு காலம் வாழுகிறது இந்த 2 நிலையில் தான் முடிகிறது. இந்த நாளிலும் இந்த 2 நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, பின்வாங்கி போகிறவர்கள் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஆங்கில மொழியாக்கங்கள் எப்படி சொல்லுகிறது என்றால், கெட்டு போவோம் என்ற வார்த்தை அழிக்கப்பட்டு போவார்கள் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆத்துமா ஈடேறுகிற என்ற வார்த்தை ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருந்தீர்கள், அவர் உங்களை அழைத்த போது அவருக்காக என்னென்ன செய்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே காரியம். ஆரம்பத்தில் அவ்வளவு வைராக்கியமாய் இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த வைராக்கியம் குறைந்திருக்குமானால் நீங்கள் வைராக்கியத்தில் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் விசுவாசத்தில் பெற்றேன், ஆனால் இப்பொழுது என்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்று இருப்பீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். அல்லது ஆண்டவருக்காய் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று இருந்த நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை விட மற்றவர்களுக்காய் சில காரியங்களை சமரசம் செய்ய பழகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய அன்பிலிருந்து பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். தேவ ஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பின்வாங்கி போகிறவர்களாய் இருந்தால் நாம் கெட்டு போய்விடுவோம், நாம் அழிந்து போய்விடுவோம். அதாவது மரிக்கும் போது நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு போகவே போகாது. நாளுக்கு நாள் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே பின்வாங்கி போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே அந்த பின் மாற்றத்திலிருந்து வாருங்கள். ஆண்டவரை இன்னும் உம்மை நெருங்க வேண்டும், இன்னும் உம்மை அன்பு கூற வேண்டும் என்று அவரை கிட்டி சேருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ள முடியும். 2வது, ஆத்துமாவை காத்து கொள்ள விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தெய்வ ஜனமே, நம்ம ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் கூட விசுவாசம் மிக மிக முக்கியம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது எப்படி தெரியுமா? பரீட்சையின் போதுதான் தெரியும். ஆண்டவர் நம்மை பரீட்சிக்கும் போது நாம் நிற்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் சோதனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, விசுவாசத்தில் தளர்வு வருமானால் நாம் காக்கப்படுவது கேள்விக்குறிதான். ஆகவே இந்த நாளில் 2 காரியத்தை மறந்து விடாதிருங்கள். பின்வாங்கி போகாமல் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து இன்னும் கிட்டி சேர முயற்சி செய்யுங்கள். 2வது, ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் பரீட்சையின் போதும் கூட நான் நிற்பேன் என்று சொல்லி விசுவாசத்தில் நில்லுங்கள். உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.